தீபிகா. தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாக சென்னை மற்றும் பல்வேறு பகுதிகளில் இன்று அதிகாலை முதலே பரவலாக மழை பெய்து வருகிறது. அதன்படி தற்பொழுது சென்னை உள்ளிட்ட தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் இன்று மதியம் 1 மணி வரை மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கடும் குளிர் நிலவி வரும் நிலையில் இன்று கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்து வரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை உட்பட 15 மாவட்டங்களில் மதியம் 1 மணி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதாவது அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கடலூர், காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மதியம் 1 மணி வரை இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக மீனவர்களுக்கு எச்சரிக்கையை பொறுத்தவரை வரும் 18ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி தற்பொழுது சென்னை மற்றும் பல பகுதிகளில் மிதமான மழை என்பதும் பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை உட்பட பல பகுதிகளில் இன்று காலை முதலே சில தினங்களாகவும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வரும் நிலையில் பனிப்பொழிவும் அதிக அளவில் இருந்து வந்த நிலையிலும் தற்பொழுது இன்று பல பகுதிகளில் மிதமான மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருவதாகவும் பொதுமக்கள் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதாக சென்னை வாசி மக்கள் மிகவும் மகிழ்ச்சியில் இருந்து வருகிறார்கள். தீபிகா.